வணக்கம். ஓர் உண்மையான ஜப்பானியன் தனக்காக யாரும் அழுவதை விரும்புவானா என்பதை நான் அறிய மாட்டேன். ஏனென்றால் ஜப்பான் வீழ்வது எழுவதற்கே என்று நம்புகிற தேசம். ஜப்பானுக்கு அழிவு என்பது புதிதல்ல. ஜப்பான் இயற்கையால் வஞ்சிக்கப்பட்டது இது முதல் முறை அல்ல. என் நண்பன் ஒருவன் கவிதை எழுதினான், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதிதல்ல என்று எழுதினான். ஜப்பானுக்கும் அழிவு என்பது புதியது அல்ல. இதிலிருந்து அது மீளவே மீளும். ஏனென்றால் ஜப்பான் இயற்கையால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு தேசம். இயற்கையை எதிர்த்து எப்படி போராடுவது என்பதை உலகுக்கு கற்றுக் கொடுக்கிற தேசம். புவியியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓர் அதிர்வு அந்த மண்ணில் நிகழவே நிகழும் என்று சொல்லுகிறார்கள். காரணம், புவித்தட்டு அடிப்படையில் ஜப்பானிய புவித்தட்டின் கீழே இருக்கக்கூடிய பாறை படலங்கள் அடிக்கடி நகர்கிற நிகழ்வுகள் அங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் அதிர்வுகள் அங்கு வரவே வரும் என்பதை அவர்கள் உணர்வார்கள். எரிமலையால், அலைகளால், இயற்கையால் வஞ்சிக்கப்பட்ட தேசம் தன்னை எப்போது மீட்டெடுப்பதற்கு தயாராகவே இருக்கிறது. ஹிண்டு முரளி அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒன்று சொன்னார்கள். அதைத்தான் ஓர் அமெரிக்க விஞ்ஞானியும் வழிமொழிந்திருக்கிறார். இன்று நேர்ந்திருக்கிற இந்த பேரழிவு வேறு ஒரு தேசத்திற்கு நேர்ந்திருக்குமானால் இதைப் போல 9 மடங்கு அழிவுகளை அந்த தேசம் சந்தித்திருக்க கூடும். இன்றைக்கு 21,000 மக்கள் புதை உண்டு அல்லது அழிந்து போனார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. 800 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த அலை அடித்ததாக கருத்து சொல்லப்படுகிறது. 30 மீட்டர் உயரத்திற்கு அந்த அலை எழுந்ததாக அறிவிக்கப்படுகிறது. இத்தனை பெரிய பேரழிவு வேறு ஒரு கடற்கரை நகரத்திற்கு நிகழ்ந்திருக்குமானால் அந்த தேசம் 2 லட்சம் 3 லட்சம் மக்களை பலி கொண்டிருக்க கூடும். ஆனால் ஜப்பானின் கட்டமைப்பு, ஜப்பானின் தொழில்நுட்பம், ஜப்பானியர்களின் மன உறுதி இந்த அழிவை 9 1 மடங்காக குறைத்திருக்கிறது என்பதுதான் அவருடைய பேராற்றல் என்று நாம் இந்த உலகத்திற்கு தைரியமாக எடுத்து சொல்லலாம். ஒரு ஜப்பானிய ஹைக்கூ கவிதை உண்டு. அந்த கவிதை சொன்னது, கூரை எரிந்து விட்டது, நல்லது, நிலாவை ரசிக்கலாம் எல்லோரும். ஏனென்றால் இந்த வீட்டுக்கூரை தான் தடுத்துக் கொண்டிருந்த நிலவை, இயற்கைக்கும் மனிதனுக்குமான உறவை இந்த கூரை தடுத்துக் கொண்டிருந்தது. எரிந்து போயிற்று, நிலவே வா, நீயும் நானும் ஒன்று என்று அழைக்கிற அந்த சிநேக பாவம், அந்த உத்வேகம் ஒரு ஜப்பானியனுக்குத்தான் உண்டு. தோழர்களே, ஒவ்வொரு நிகழ்வும் மனிதனுக்கு ஒரு பாடம் சொல்லிவிட்டு போகிறது. ஒவ்வொரு அழிவும் மனிதனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டு போகிறது. இந்த பூமி என்பது என்ன தெரியுமா? கடலும் தீயும் மண்ணும் உண்ட மிச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்போது இருக்கிற இந்த பூமி கடலால் தின்றது போக மிச்சம் இருக்கிற எச்சம். கடற்கோள் என்பதற்கும் ஆழிப்பேரலை என்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு. ஆழிப்பேரலை என்பது வந்து வந்து போவது. ஓர் அலை பூமிக்கு வந்து அழித்துவிட்டு திரும்பி கடலுக்குள் சென்று விட்டால் அது ஆழிப்பேரலை. வந்த அலை திரும்பி போகாமல் நின்று விட்டால் அது கடற்கோள். இதே அலை சென்னைக்கு வந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்று நண்பர்களை கேட்டேன். போரூர் வரைக்கும் அழிந்திருக்கும். போரூர் வரைக்கும் பூமி இருந்திருக்காது. நமக்கு கடற்கரை ஓரம் மட்டுமல்ல, இந்த பக்கம் தாம்பரம் வரைக்கும். இப்படி சொன்னாதான் புரியும் நமக்கு. அந்த அழிவினுடைய பெருமையை, அந்த அழிவினுடைய வலியை இப்படி சொல்லலாம் புரியும். போரூர் இருந்திருக்காது என்கிறார்கள்
இந்த அலையினுடைய நீட்சியை அறிந்த பெருமக்கள். எனவே இதிலிருந்து அவர்கள் எப்படி மீழ்கிறார்கள் என்பதுதான் அவரிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். ஒவ்வொரு முறை வீழுகிற போதும் எழுகிறார்கள். நான் ஹிரோஷிமாவுக்கு போயிருந்த போது ஹிரோஷிமா நகரத்தை சுற்றி பார்த்துவிட்டு ஒரு கட்டடத்தை பார்த்துவிட்டு அப்படியே நின்று அழுதேன். அதை பார்த்து இரண்டாம் உலக 1945 அந்த ஹிரோஷிமாவில் அந்த அணுகுண்டு பரவி வீசிய அந்த முட்டை அந்த பூமியை அழிந்த பிறகு அந்த மொத்த பூமியே கட்டமைக்கப்பட்டது, ஒரே ஒரு கட்டடத்தை தவிர. 45 அழிமானங்களில் எங்கள் கட்டடம் எலும்பு கூடாக எப்படி இருந்தது என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக அந்த கட்டடத்தை மட்டும் விட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் அடையாளம். மிச்சமெல்லாம் எங்கள் தேசம் புதிது, எங்கள் தெரு புதிது, எங்கள் வீடு புதிது, நாங்கள் புதியவர்கள், நாங்கள் கீழே விழுவதே எழுவதற்காகவே என்று உலகுக்கு உணர்த்துகிற கூட்டம் ஜப்பானியவர்கள் கூட்டம். எனவே அவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடங்கள் உண்டு. இப்போது ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்தை இந்த மன்றத்தில் சொல்லிவிட்டு போகாவிட்டால் இது வெறும் இரங்கல் கூட்டமாக முடிந்துவிடும். அழுவது என்பதே கண்ணீரை வெளியே கொண்டு வருவதற்கான கருவி அல்ல. இரங்கல் கூட்டம் என்பதே இறந்தவனுக்கான அஞ்சலி அல்ல, இருப்பவனை நினைப்பதற்கான ஒரு கருதுகோள், இருப்பவனை வாழ வைப்பதற்கான ஒரு கருத்து. இந்த அணு உலைகள் என்ற இந்த தத்துவம் இருக்கிறதே, அடுத்த காலகட்டத்தில் இந்த மனித குலம் இந்த அணு உலைகளோடு தான் வாழப் போகிறதா, இதற்கு மாற்று கண்டறிய போகிறதா? இந்த அணு உலையினுடைய அந்த கதிர்வீச்சுகள் மட்டும் முழுமையாக வெளியே வந்து விட்டால் 100 ஆண்டுகளுக்கு ஒரு 40 சதுர கிலோமீட்டரில் புல் பூண்டு முளைக்காது, மனிதர்கள் வாழ்வதற்கு அந்த பகுதி லாயக்கில்லை என்று விஞ்ஞானிகள் அறிவிக்கிறார்கள். 100 சதுர கிலோமீட்டருக்கு. இப்போது இந்த அணு உலைகளோடு வாழ்வதுதான் வாழ்வா? இந்த இயற்கைக்கு விரோதமாகத்தான் மனிதன் வாழப் போகிறானா? அல்லது சூரிய சக்தியில் இந்த மனித குலம் புதிய எரிசக்தியை கண்டறிந்து மீளப் போகிறதா? இதுதான் இந்த ஜப்பானிய பூகம்பமும் ஜப்பானிய சுனாமியும் இந்த மனிதனுக்கு வீசிவிட்டு போகிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்பது யாது? 21,000 பேர் இறந்தார்கள். எதற்கு தெரியுமா? 650 கோடி மக்களை வாழ வைப்பதற்காக. 21,000 கோடி பிணத்தின் மீது 650 கோடி மானுடம் கட்டப்படுகிறது. எனவே இறந்த ஒவ்வொருவனும் எனக்கு ஆசான், இறந்த ஒவ்வொருவரும் என் பாடம், இறந்த ஒவ்வொருவரும் என்னை வாழ்விக்க தன்னை வாய்த்துக் கொண்டவன் என்று ஜப்பானியர்களை இந்த உலகத்தின் தியாகிகளாக நான் இந்த நேரத்தில் கருதுகிறேன். இத்தனை பெரிய வீழ்ச்சி இல்லாவிட்டால் இப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்குமா? இப்போது இந்தியாவில் யுரேனியத்தை பயன்படுத்துகிறோம் அணு உலைகளுக்கு. இந்தியாவில் இல்ல, ரஷ்யாவில் கேட்கிறோம். ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் கைவிரித்து விட்டார். இங்கு அணு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் தோரியத்தை பயன்படுத்தி யுரேனியத்தை நீக்கிவிட்டால் என்ன என்ற ஒரு கேள்வியை விஞ்ஞானிகள் முன்வைக்கிறார்கள். ஏன்னா உலகத்தில் கிடைக்கக்கூடிய தோரியத்தில் 26 விழுக்காடு இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 26 விழுக்காடு தோரியத்தில் இருந்து அணுசக்தி அணு உலைகளை மீட்டெடுத்தால் இவ்வளவு பெரிய விபத்து வராது, இவ்வளவு பெரிய ஆபத்து வராது என்று கண்டறியப்படுகிறது. அதுவும் தோரியமும் தீர்ந்து விட்டால் இருக்கவே இருக்கிறது சூரிய சக்தி. நாம் வெப்ப நாட்டில் வாழ்கிறோம். வெப்ப நாடு என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இந்த சூரிய சக்தி என்பது நமக்கு கிடைத்த வரம். இந்த சூரிய சக்தியிலிருந்து புதிய எரிபொருளை தயாரிக்கக்கூடிய வாழ்க்கையை நோக்கி மனிதகுலம் முன்னெடுத்து செல்லப்பட்டால் ஒழிய இந்த விபத்திலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லை தோழர்களே. ஆகவே இப்படி ஒரு கருத்தை இந்த மன்றம் இந்த இரங்கல் கூட்டமாக மூலமாக முன்வைக்கிறது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாகவும் ஆதங்கத்தோடும் வருத்தத்தோடும் தெரிவிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஜப்பானியர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? மனபலம் மட்டும் கொடுத்தால் போதும். பணபலம் அவர்கிட்ட இருக்கு. மனபலம் கொடுத்தால் போதும். ஒரு ஜப்பானிய எரிமலை ஜப்பானியர்களை போல இந்த உலகத்தில் எடுத்துக்கட்ட மனிதர்களை பார்க்க முடியாது தோழர்களே. ஜப்பானிய எரிமலை குழம்புகளை அள்ளி வீசுகிறது. எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. எரிமலை குழம்பு ஆறிய பிறகு திரும்பி வருகிறார்கள். அந்த எரிமலை குழம்பினுடைய அந்த லாவா ஆறிய பிறகு அந்த சாம்பலை எடுத்து போய் அந்த ஜப்பானிய விவசாயி தன் நிலத்திற்கு தூவுகிறான். 3 மடங்கு விளைச்சல் பெறுகிறான். அந்த ஆரிய எரிமலை குழம்பினுடைய சாம்பலில் இருந்து உரம் தயாரித்துக் கொள்கிறான் ஜப்பானியர். எது நமக்கு அழிவோ அதிலிருந்து ஆக்கம்.
எது நமக்கு இடரோ அதிலிருந்து வாழ்வு, எது நமக்கு மரணமோ அதிலிருந்து ஜனனம். என் நண்பர் ஒருவன் கவிதை எழுதினான், நானும் இலவு காத்த கிளிதான். இலவு காத்த கிளி என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும். ஒரு கிளி மாங்காயை காத்து கொண்டிருந்தது, பழுக்கும் பழுக்கும் என்று. மாங்காய் பழுத்தது, கிளி உண்டு முடித்தது. ஒரு கிளி வாழைக்காயை காத்து வந்தது, வாழைக்காய் பழுத்தது, கிளி உண்டது. ஒரு கிளி இலவங்காயை காத்து வந்தது, இலவங்காய் பழுக்கும் தின்னலாம் என்று. இலவங்காய் பழுத்தால் உள்ளே சுளை இருக்காது, பஞ்சுதான் இருக்கும். அந்த இலவு காத்த கிளி ஏமாற்றமடைந்து விட்டது என்பதுதான் இந்த பழமொழி கிடைக்கக்கூடிய விளக்கம். இலவு காத்த கிளி. என் நண்பன் சொன்னான், நானும் இலவு காத்த கிளிதான், ஆனால் எனக்கு தலையணை செய்யும் தந்திரம் தெரியும். ஜப்பானியர்கள் அப்படிப்பட்டவர்கள். எந்த அழிவிலிருந்தும் மீண்டு வரக்கூடியவர்கள், எந்த ஜனத்திலிருந்தும் எந்த மரணத்திலிருந்தும் ஜனத்தை படைக்கக்கூடியவர்கள், எந்த வீழ்ச்சியையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் மீழ்வார்கள், அந்த தேசத்தை மீண்டும் ஆழ்வார்கள். ஆனால் விஞ்ஞானமே, உன்னிடம் ஒரு கேள்வி. நவீன நாகரிகமே, உன்னிடம் ஒரு கேள்வி. பூகம்பம் இல்லாத பூமியை படைப்பதற்கு மனிதகுலம் எப்போது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளப் போகிறது? அல்லது பூகம்பத்திலிருந்து மொத்தத்தில் மீட்டெடுக்கக்கூடிய வாழ்க்கையை எப்போது நாம் படைக்கப் போகிறோம்? ஜப்பானியர்கள் பூரா மாடிக்கு போயிட்டாங்க, தெரியும் இல்ல? 40வது மாடிக்கு போயிட்டாங்க. மாடியில் ஏறி எவனும் சாக மாட்டான் ஜப்பான்ல. ஏன் தெரியுமா? அந்த கட்டுமானம் டெக்னாலஜியில இடையில ரப்பர் வச்சிடறான். உங்க கம்பி இதெல்லாம் பிளெக்சிபிளா பண்ணிடுறான், ரப்பர் வச்சிடறான். பிளெக்சிபிளா இருக்கு கட்டுமானம். நம்ம கட்டுமானம் கம்பி கிம்பி எல்லாம் கிடையாது. கம்பி இருக்கு, அதுக்கு மத்தியில ரப்பர் இருக்கு, அது பிளெக்சிபிளா இருக்கு. சோ மாடியில் ஏறியவன் தப்பித்து விடுகிறான். நம்ம ஏறினா மொத்தமா அதுதான் நமக்கு. ஆனால் எந்த விபத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய வல்லமை ஜப்பானுக்கு இருக்கிறது. ஜப்பான் எங்களுக்கு பாடம். ஜப்பான் இந்த உலகத்தின் ஆளுமை. அது வீழும், மறுபடி எழும். மன்னகம் வீழலாம், மானுடம் வீழாது. வாழ்க ஜப்பான், வெல்க ஜப்பான். நன்றி.